நாங்கள் மாஸ்டர் டிகிரி படிக்கிறப்போ டெல்லி டூர் போட்டிருந்தாங்க. அந்த கல்லூரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், புக் பண்ணிட்டாங்க. ட்ரெயினில் அழகாக போயிட்டுருக்கோம். போயிட்டா அந்த ட்ரெயினில் எங்கேயாவது ஸ்டேஷன் வரப்போ இறங்கக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறையா. அதை நம்ம வந்து ஒரு அதாவது எஜுகேஷன் டூருனாக்கா கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு தான் நம்மளும் போவோம். அது என்னன்னாக்கா வந்த ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கி அது ரொம்ப அது ஒரு பெரிய டூர் மாதிரியே இல்லை. ஏதோ போலீஸ் வந்து எங்கேயோ ஜெயிலுக்கு கூப்பிட்டு போன மாதிரி நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னாக்கா, அந்த ஸ்ட்ரிக்டான வாத்தியார் ப்ரொஃபஸர் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு போயிட்டார். நாங்கள் வந்து அந்த ஸ்லீப்பர் இருக்கிற அந்த இதில் நாங்கள் எங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கூடயே அந்த ஆசிரியரையும் வச்சுட்டாங்க. அந்த ஆசிரியர் வந்து கடுமையாக இருக்கிறாரு. இப்போ நாக்பூரில் வந்து ட்ரெயின் நிற்கிது. அது கொஞ்ச நேரம் நிற்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போது மாறி மாறி நாங்கள் இறங்கி ஏதாவது டீ குடிங்க அப்படி இப்படின்னு அவரும் சொன்னார். அப்போ நாங்கள் இறங்கிட்டோம். எங்களுக்கு என்னென்னா பசங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, ஒருவேளை நம்ம டக்குன்னு ட்ரெயின் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். நின்றுக்கிட்டு இப்போ டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோமா, சில பேர் ட்ரெயின்லேயும் ஏறிட்டாங்க. இப்போ இன்னொரு ட்ரெயின் டெல்லியிலேருந்து வருது. அப்போ டக்குன்னு ஒரு 2 ட்ரெயினும் இந்த பக்கத்தில் நிற்கிது. அப்போ நாங்கள் போல ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே டீ குடிச்சிட்ருக்கோம். இப்போது இந்த டுவர்ட்ஸ் சவுத்தில் வர ட்ரெயின் கிளம்பிச்சா, அது ஃபஸ்ட்டு அது டெல்லி ட்ரெயின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம கூட வந்த வாத்தியார் அதில் ஏறி போயிட்டார். அதில் ஏறி சல்லுன்னு போயிட்டார். இப்போ அவர் தான் ரிசர்வேஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருக்காரு. பிறகு இந்த செய்தியை போய் நாங்கள் போய் ஃபஸ்ட் கிளாஸில் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி சாரு அந்த சவுத்தில் போகிற ட்ரெயினில் ஏறி போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரியும் நிகழ்ச்சி நடந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் ஹாப்பி. அப்புறம் அவர் ரிசர்வேஷன் பண்ண எல்லாமே வச்சுருந்தார். அப்புறம் எங்கள் சாருக்கு ஓரளவுக்கு தெரியும், அந்த ப்ரொஃபஸருக்கு நாங்கள் போகிற இடங்கள்லாம். அதனால் அவர் சமாளித்து அந்த புக் பண்ண இடத்தையெல்லாம் சொல்லி, ஏற்கனவே ரெகுலராக புக் பண்ணுவார் போல் இந்த இது லாட்ஜெல்லாம், அதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே பரிச்சயம்ன்றதுனால பண்ணி பிறகு ரிட்டன் டிக்கெட்டும் ஏதோ சமாளித்து வந்துவிட்டோம். ரிட்டன் டிக்கெட்டும் ஏதோ பண்ணி சமாளித்து அவர் பேசி கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த மாதிரி நடந்துடும். அந்த ஆசிரியர் டக்குன்னு இப்போ இந்த சவுத்தில் போகிற ட்ரெயினில் ஏறி அவர் வந்துட்டார்.